எதிர்க்கட்சிக்கு நல்ல ராஜயோகம். ராமேஸ்வரம் கோவில் பஞ்சாங்கத்தில் வாசிப்பு. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் தமிழ் புத்தாண்டு சித்திரையை முன்னிட்டு அதிகாலை முதல் நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கோவில் சார்பாக பாராமல் ஆற்காடு வாக்கிய பஞ்சாங்கம் வாசிக்கப்பட்டது. தமிழ் புத்தாண்டான சித்திரை முதல் நாளில் ராமநாத சுவாமி மற்றும் பர்வதவர்த்தனை அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. சுவாமி அக்னி தீர்த்த கடற்கரைக்கு சென்று தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்ற பின் சுவாமி அம்பாள் நான்குரத வீதி வழியாக உலா வந்து கோவிலில் முதல் பிரகாரமான சுவாமி சன்னதி அருகே சிறப்பு பூஜைகள் செய்த பின் கோவில் சார்பாக பராபவ ஆற்காடு வாக்கிய பஞ்சாங்கத்தை கோவில் குருக்கள் உதயகுமார் வாசித்த போது, தமிழகத்தில் எதிர்க்கட்சியே இந்த ஆண்டு ஆட்சி அமைக்கக்கூடும். நவகிரக ஆதிபத்தியங்களில் ராஜகுரு மந்திரி செவ்வாய், அஷ்டாதிபதி சந்திரன், சஷ்யாதிபதி சுக்கிரன், சேனாதிபதி சந்திரன், ராஜாதிபதி சூரியன், தான்யாபதி புதன், சகலவித ஜீவராசிகளுக்கு சுபிட்சம். சூரிய பகவான் இவ்வாண்டு தசாதிபதியாக வருவதால் உலகத்தில் நமது இந்திய நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடைய வாய்ப்பு உள்ளது. பல வல்லரசு நாடுகள் இந்தியாவை பார்த்து பெருமிதம் அடையும் நேரம். உலகத்தில் புதிய வைரஸ் நோய் பரவி தொற்று நோய் பரவும். கல்லூரி நிறுவனங்கள் பல நஷ்டத்தில் இயங்கும். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதில் சிரமம் ஏற்படும். எரிவாயு உற்பத்தி இந்தியாவில் அதிகரிக்கக்கூடும். ரஷ்யா, ஐப்பான், ஜெர்மன், சீனா போன்ற நாடுகள் இந்தியாவிற்கு உறுதியாக நிற்கும். புதிய கல்வி நிறுவனங்கள் இந்தியாவில் துவங்கும். கல்லூரி கட்டணங்கள் குறைய வாய்ப்பு உள்ளது. இரும்பு உற்பத்தி அதிகரிக்கக்கூடும். ஆன்மீகம் செழிப்பு அடையும். எதிர்க்கட்சிகளுக்கு நல்ல ராஜயோகம் காத்திருக்கிறது. ஆளுங்கட்சி மூத்த தலைவர்களிடம் இதே கருத்து வேறுபாடு அதிகரிக்கும். இதனால் பல சரிவுகளை ஆளுங்கட்சி சந்திக்க நேரிடும். மின்சார உற்பத்தி அதிகரிக்கக்கூடும். சோலார் முறையில் பல நிறுவனங்கள் மின்சாரம் தயாரிக்கப்படும். பல புதிய தொழிற்சாலைகள் இந்தியாவில் தொடங்க வெளிநாட்டு நிறுவனங்கள் போட்டி போட்டுக் கொண்டு வருவார்கள். புதிய தொழிற்சாலையில் அமைக்கக்கூடும். வாகன போக்குவரத்து அதிகரிக்க நேரிடும். குடிநீர் பிரச்சனை தீரும். அனைத்து நதி நீர்நிலைகளில் நீர்வரத்து அதிகரிக்க நேரும். காவல்துறையினர் பணியினை செய்து உயர் பதவி அடைவார்கள். எல்லா உயிரினங்களுக்கும் தடையின்றி உணவு கிடைக்கும். அரசியல் கட்சி பிரமுகரிடம் கருத்து வேறுபாடு அதிகரிக்கும். ஆந்திரா, பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் கடுமையான வெள்ளத்தால் பாதிக்க நேரிடும். எல்லையோரங்களில் அடிக்கடி வெடிகுண்டு தாக்குதல் நடக்க நேரிடும். அதிகமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. முக்கிய இடங்களில் விபத்து நடக்கக்கூடும். வெளிநாட்டில் சிறுபான்மையினர் கடுமையாக பாதிப்பு அடைவார்கள். ஆன்லைனில் பொருட்கள் வாங்குவதால் சில மோசடிகள் நடக்க வாய்ப்பு உள்ளது. மின்சார கட்டணம் உயரும். தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சி அமையும். மத்திய அரசு மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்க நேரிடும். சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் தமிழ்நாட்டின் முதல் இடத்தில் வகிக்கும். மக்களுக்கு விஷக்காய்ச்சல் உண்டாகும். பொதுமக்களிடம் பணப்பழக்கம், பொருளாதாரத்தால் முன்னேற்றம் இருக்காது. பழைய கட்சி தலைவர்களுக்கு கண்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. மத்தியில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் முக்கிய பதவி வகிக்க நேரிடும். இந்திய எல்லையில் எப்பொழுதும் போர் பதற்றமாக இருக்கும் என கோவில் பஞ்சாங்க வாசிப்பில் தெரிவிக்கப்பட்டது. என்றால் சகலவித ஜீவராசிகளுக்கும் சுபிட்சம். 1க்கும் 6க்கும் உடைய சித்திர பகவான் மேசத்தில் நட்பு வளம் பெற்று இந்த பதவி வைக்கிறார். சூரிய பகவான் இவ்வாண்டு தசாதிபதியாக வருவதால் உலகத்தில் நமது இந்திய நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடைய வாய்ப்புள்ளது. இறக்குமதி வணிகத்தை குறைப்பதற்காக பல வரிகளை இந்தியா குறைக்க நேரும். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் முறையாக உற்பத்தி ஆகும். பல வல்லரசு நாடுகள் இந்தியாவை பார்த்து பெருமிதம் அடையும் நேரம். உலகத்தில் புதிய வைரஸ் கிருமி தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளது. கல்லூரி நிறுவனங்கள் பல நஷ்டத்தில் இயங்கும். படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதில் சிரமம் ஏற்படும். எரிவாயு உற்பத்தி இந்தியாவில் அதிகரிக்கக்கூடும். ரஷ்யா, ஜப்பான், ஜெர்மன், சீனா போன்ற நாடுகள் இந்தியாவில் உறுதுணையாக நிற்கும். பல புதிய கல்வி நிறுவனங்கள்
இந்தியாவில் துவங்க நேரும். கல்லூரி கட்டணங்கள் குறைய வாய்ப்புள்ளது. இரும்பு உற்பத்தி அதிகரிக்கும். விலை குறைய வாய்ப்புள்ளது. ஆன்மீகம் செழிப்படையும். எதிர்க்கட்சிகளுக்கு நல்ல ராஜயோகம் காத்திருக்கிறது. பல கட்சிகள் கூட்டணி அமைத்து ஒரு அணியில் நின்று தேர்தல் களத்தை சந்திக்க நேரும். ஆளும் கட்சியில் மூத்த தலைவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு அதிகரிக்கும். இதனால் பல சரிவுகளை சந்திக்க வேண்டி வரும். மின்சார உற்பத்தி அதிகரிக்கக்கூடும். சோலார் முறையில் மின்சாரம் பல நிறுவனங்கள் தயாரிக்க நேரும். பல புதிய தொழிற்சாலைகள் இந்தியாவில் துவங்க பல வெளிநாடு நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு வரும். பல புதிய நெடுஞ்சாலைகள் அமைக்க நேரும். வாகன போக்குவரத்து அதிகரிக்க நேரும். பல புதிய கார்கள் உற்பத்தி ஆகும். கார்களின் விலை வீழ்ச்சி அடையும். குடிநீர் பிரச்சனை தீரும். அனைத்து நதிகளில் நீர்வரத்து அதிகரிக்க நேரும். காவல்துறையினர் தனது கடமைகளை சரியாக செய்து பல உயரிய பரிசுகளை பெற நேரும். தங்கம், வெள்ளி, பித்தளை போன்ற உலோகங்களின் விலை நிலையில்லாத வியாபாரமாக அமையும். மஞ்சள் உற்பத்தி அதிகரிக்க நேரும். மஞ்சள் விலை சரிய வாய்ப்புள்ளது. பருத்தி உற்பத்தி அதிக அளவில் இருக்கும். பசுமாடுகள் உற்பத்தி அதிகரிக்கும். பால் உற்பத்தி அதிகரிக்கும். ஆடு, மாடுகள், கோழிகள் இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கும். எல்லா உயிரினங்களுக்கு உண்ண உணவு தடையின்றி கிடைக்கும். வனங்களில் சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிக அளவில் இருக்கும். யானைகளின் அட்டகாசம் அதிகரிக்கும். உயிரியல் பூங்காவில் உள்ள உயிரினங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்காது. கனிம தாது சம்பந்தப்பட்ட பொருட்களின் விலை அதிக அளவில் இருக்கும். அரசியல் கட்சி தொடர்புடையவர்களிடையே கருத்து வேறுபாடு அதிகரிக்கும். ஆந்திரம், ஒரிசா, பீகார், ஜார்க்கண்ட், வடமாநிலம் கடுமையாக வெள்ளத்தில் பாதிக்க நேரும். பல நல்ல நலத்திட்டங்களை மத்திய மாநில அரசாங்கம் நிறைவேற்ற இயலாது. தொற்று கிருமி வைரஸ் நோய் பரவ அதிக வாய்ப்புள்ளது. வெங்காயம், தக்காளி, சிறுதானியம் வகைகளின் விலை குறையும். பூண்டு, ஏலக்காய், லவங்கம், மிளகு, தேங்காய், மாங்காய், புளி போன்றவை விளைச்சல் அதிகரிப்பதுடன் விலை வீழ்ச்சி அடையும். எல்லையோரத்தில் வெடிகுண்டு தாக்குதல் அடிக்கடி நடக்க வாய்ப்புள்ளது. பல புதிய வைரஸ் கிருமி நோய்கள் பரவ நேரும். அதிகமான மழை பொழிய வாய்ப்புள்ளது. இந்த ஆண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு வருவாயின்றி தவிக்க நேரும். முக்கிய நகர்ப்புறங்களில் முக்கிய சாலைகளில் விபத்து அடிக்கடி நடைபெறும். ஆன்மீகம் நன்றாக வளரும். ஆன்மீக துறையில் இருப்பவர்களுக்கு பல சாதுக்களின் நட்பு கிடைக்கும். வெளிநாட்டில் சிறுபான்மையினர் கடுமையாக பாதிப்படைவர். சூறாவளி காற்று, அயல் நாட்டில் தீ பயம் ஏற்படும். ஈரான், ஈராக், இஸ்ரேல், பாலஸ்தீனம் கடும் பாதிப்பு ஏற்படும். தானியாதிபதி புதன் 11ஆம் ஸ்தானத்தில் நீச்சம் பெற்று இருப்பதால் ஆன்லைன் வியாபாரத்தில் வடமாநிலத்தினர் பல மோசடிகள், லிக்விட் கேஸ் ஏற்படும். அடிக்கடி துண்டிப்பு ஏற்படும். மின்சார கட்டணம் உயரும். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமையும். பொதுப்பணித்துறைக்கு மத்திய அரசு பல கட்டுப்பாடுகளை விதிக்க நேரும். அரசியலில் பல புதிய மாற்றங்கள் ஏற்படும். தொலைத்தொடர்பு துறை மற்றும் காவல்துறையில் பல புதிய மின்னணு கருவிகள் பயன்படுத்தி குற்றவாளிகளை கண்டுபிடிக்க நேரும். வனத்துறை நவீன வளர்ச்சியால் சிறப்படைவர். சித்த ஆயுர்வேதம் மருத்துவத்தில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கும். பொதுவாக மக்களுக்கு தீராத விஷக்காய்ச்சல் பிரச்சனைகள் உண்டாகும். பொதுமக்களிடையே பணப்புழக்கம் இருக்காது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்காது.
இந்த ஆண்டு சூறாவளி காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடன் கனமழை உண்டாகும். இந்த ஆண்டு ஆதாயம் 11, விரயம் 3, ஆரோக்கியம் 0, அனாரோக்கியம் 4, ராஜபூஜிதம் 4, ராஜகோபம் 2, சுகம் 6, துக்கம் 3. ரிஷப துலா ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் 5, விரயம் 14, ஆரோக்கியம் 4, அனாரோக்கியம் 5, ராஜபூஜிதம் 3, ராஜகோபம் 5, சுகம் 6, துக்கம் 3. மிதுனம் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் 8, விரயம் 11, ஆரோக்கியம் 6, அனாரோக்கியம் 6, ராஜபூஜிதம் 0, ராஜகோபம் 5, சுகம் 6, துக்கம் 3. கடகராசிக்காரங்களுக்கு ஆதாயம் 8, விரயம் 2, ஆரோக்கியம் 3, அனாரோக்கியம் 2, ராஜபூஜிதம் 1, ராஜகோபம் 2, சுகம் 6, துக்கம் 3. சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆதாயம் 5, விரயம் 5, ஆரோக்கியம் 1, அனாரோக்கியம் 1, ராஜபூஜிதம் 4, ராஜகோபம் 2, சுகம் 6, துக்கம் 3. தனுசு மீன ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் 14, விரயம் 11, ஆரோக்கியம் 5, அனாரோக்கியம் 2, ராஜபூஜிதம் 3, ராஜகோபம் 5, சுகம் 6, துக்கம் 3. மகரம் கும்பராசிக்காரர்களுக்கு ஆதாயம் 2, விரயம் 8, ஆரோக்கியம் 6, அனாரோக்கியம் 4, ராஜபூஜிதம் 4, ராஜகோபம் 2, சுகம் 6, துக்கம் 3. இவ்வாண்டு ஆதாயம் பரவ வாய்ப்புள்ளது. நெடுஞ்சாலைகளில் அதிகமான விபத்துக்கள் நடக்க வாய்ப்புள்ளது. பள்ளிகளில் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இருக்காது. பாலியல் தொல்லைகள் அதிகரிக்கும். பழைய கட்சி தலைவர்களுக்கு உயிர்கண்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. வற்றாக ஜீவநதிகளில் வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கும். மத்தியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நபர் ஒருவர் முக்கிய பதவியை வகிக்க நேரும். அமெரிக்காவிற்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படும். இந்தியாவில் பல நிறுவனங்கள் புதிய ரக சாப்ட்வேர்களை கண்டுபிடித்து உலகத்திற்கு சமர்ப்பிக்க நேரும். ஆன்மீகம் நன்றாக இருக்கும். பணத்திற்கு தட்டுப்பாடு அதிகரிக்கும். பராப ஆண்டு மகர சங்கராந்தி புருஷர் வனச்சை நாமகரணம் மித்திரன் என்ற பெயரில் ஆண் எருமை வாகன பலன்கள். இந்த பராப ஆண்டு தைத்திங்கள் 1ஆம் நாள் மார்கழி மாதம் 30ஆம் தேதி 14/1/2020 வியாழக்கிழமை சுக்லபக்ஷ சப்தமி திதி ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் சிவநாம யோகம் வனச்சை கரணம் புதன் ஓரை கூடிய சுப நாளில் மகர சங்கராந்தி பிறக்கிறார். உலகத்தில் ஆங்காங்கே போராட்டம், கலவரம், தர்ணா, மறியல் போன்றவை நடந்த வண்ணம் இருக்கும். அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவு பஞ்சமின்றி கிடைக்கும். சில வங்கிகள் நஷ்டப்பட நேரும். கருவூலத்தில் திடீர் தீ பயம் ஏற்படும். மகர சங்கராந்தி புருஷர் ஆண் எருமை வாகனத்தில் வருவதால் காட்டில் உள்ள மிருகங்களுக்கு பீடை, குறிப்பாக கால்நடைகளுக்கு இனவிருத்தி குறையும். திருடர் பயம் அதிகரிக்கும்.